Praise Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கர்த்தர் நம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. காலை வேளையில் கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய அழகான கண்களால் நம்மை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில் தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாகவும் வெளியேற பெற்றவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார் என்பதை நாம் ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. தேவன் உங்களை நேசிக்கிறார் மற்றும் உங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறார் என்கிற அறிவு உங்களை பயமுறுத்துகிற எந்த காரணத்தை உங்களை விட்டு நீக்க வேண்டும். எனவே உற்சாகமாயிருங்கள், பலமுள்ளவர்களாயிருங்கள், தேவன் தரும் அமைதி மற்றும் சமாதானத்துடன் வாழ பழகுங்கள். நாம் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்த்து ஆண்டவரே இந்த நேரத்தில் நாம் கூப்பிடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உமது பார்வையில் நான் மதிப்புள்ளவராகவும் வெளியேற பெற்றவர்களாகவும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் தொடர்ந்து உம்மை நம்பி வாழும்படி நம்பிக்கை, தைரியம், பலன் மற்றும் உமது சமாதானத்தில் என்னை நிரப்ப வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய அழகான கண்களால் பார்த்து நம்மை நோக்கி கூப்பிடுகிறார். நாம் அப்படியாக ஆண்டவர் எந்த அளவிற்கு அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறோம், எந்த அளவிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுவது மட்டுமல்லாமல் நாம் அவரை ஒவ்வொரு நாளும் எந்த அளவிற்கு அவருடைய பார்வையில் நாம் இருக்கின்றோம் என்று நீங்களும் நானும் உணர்ந்து இருக்க வேண்டும். நாம் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள், தோல்விகள், சோதனைகள் எது வந்தாலும் நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாள் அவர் தாங்கி வழிநடத்தக்கூடியவர். ஒவ்வொரு நாள் நம்மை கண்ணின்மணி போல நம்மை காத்து வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கிடைக்கும். அப்படியாக நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை ஒவ்வொன்றும் சந்தித்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒவ்வொன்றும் தீர்த்து வைக்கக்கூடியவர். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும் என்றும் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியவர். அப்படியா இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து பாடுவோமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் எழுதிய 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். சலுகை கோரி பயணத்தை பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்தல். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் வலியிலே கொன்று விடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தயவு செய்தல் எந்த வார்த்தைக்கு சலுகை செய்தல் என்று பொருள்படும். பெஸ்துவிடம் யூத தலைவர்கள் தங்கள் முடிவான சலுகையை அறிவித்தார்கள். நாங்கள் உமக்கு உதவ வேண்டும் என்று நீர் நினைத்தால் நீர் முதலில் எங்களுக்கு சலுகை காட்ட வேண்டும், பவுலை எங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்பதே அந்த சலுகையாகும். அவர்களுடைய வேண்டுகோளை மேற்போக்காக பார்த்தால் யூதர்கள் நியாயத்தை வேண்டி நின்றார்கள் என்பது போல் தெரியும். ஆனால் அவர்களது உள்நோக்கமோ திட்டமிட்ட சதியை அநீதியை வெளிப்படுத்தும் துடிப்போடு இருந்ததை அறிய முடிகிறது. எங்களுக்கு தயவு செய்தால் உங்கள் ஆட்சிக்கு எந்த பங்கமும் வராமல் பார்த்துக் கொள்வோம் என்ற அதிகார தோரணையில் பெஸ்துவை மிக தந்திரமாக கண்ணியில் சிக்க வைத்து ஒருதலை பட்சமாக செயல்பட வேண்டிக் கொண்டனர். குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை நீதியால் விசாரித்து அவன் செய்த குற்றம் நிரூபிக்கப்படும் போதுதான் அவனுக்குரிய தண்டனையை கிடைக்க செய்ய வேண்டும். இதுதான் நீதியான செயல்பாடாகும். குற்றம் சாட்டுகிறவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவன் மீது உள்ள குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். அது அவர்களின் கடமை. பவுலின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றத்தை நிரூபிப்பதற்கு பதிலாக அவனுக்கு விரோதமாக விசாரணை என்று பெஸ்து தங்களுக்கு தயவு காண்பிக்க வேண்டும் என்று வேண்டினது எவ்வளவு அதிகமான அதிகார துஷ்பிரயோகம். முன்னதாக 40க்கும் மேற்பட்ட ஆண்கள் எருசலேமில் பவுலை கொலை செய்ய சதி செய்தனர். யூத தலைவர்கள் அந்த திட்டத்தை மறந்து விடவில்லை. இப்பொழுது பவுலை எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு
அப்படி செய்தால் அவனை வரும் வழியில் கொலை செய்து விடலாம் என்று எண்ணினார்கள். ஏனென்றால் பவுல் செசரியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதை விட எருசலேமுக்கு திரும்பும் பயணத்தில் அவனுக்கு பாதுகாப்பு குறைவாகவே இருக்கும் என்று கருதினார்கள். ஆளுநர் மாறியவுடன் பவுலை அகற்ற இதுவே சரியான தருணம் என எண்ணி வஞ்சகமாக செயல்பட்டனர். இந்த முறை எப்படியாவது தங்கள் திட்டம் கைகூடும் என நம்பினார்கள். அவர்களின் சுய திட்டங்கள் சட்டத்திற்கு முற்றிலும் முரணானவைகளே. ஆனால் பவுலை சட்ட திட்டத்திற்கு உட்பட்டே நியாயம் தீர்க்க விரும்புவதாக பாசாங்கு செய்தனர்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் முற்குணமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்களாவது. எபேசியர் 4:31 வாசித்து பாருங்கள். ஆனால் யூத தலைவர்களோ தங்கள் வெறுப்புணர்வை இடைவிடாமல் ஏறி ஊட்டி வளர்த்தனர். அது முன்னில் இருந்ததை காட்டிலும் அதிகமாய் கொழுந்து ஏறிவிட்டு எரிந்தது. எபேசியர் 12:15 வாசித்து பாருங்கள். யூதர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். மறுபுறத்திலோ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தனர். ரோம ஆளுநர் தனது நாட்டு சட்டத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த சட்டத்தின்படி ஆளுகை செய்ய விரும்பினான். ரோமானிய குடிமக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தான். அவனுக்கு பவுலை பற்றி தெரியாது. யூத மதம் மற்றும் கிறிஸ்துவ மார்க்கம் பற்றியும் அனுபவம் இல்லாமல் காணப்பட்டான். காவலில் உள்ள பவுலோ கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருந்தான். பவுலடிகளார் பவுல் எதற்கும் பயப்படாத மனிதனாக, உண்மையுள்ளவனாக, கர்த்தருக்கு உண்மையுள்ள மகனாக வாழ்ந்தான். தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் தெளிவான மனசாட்சியுடையவனாய் இருந்தான் பவுலடிகளார். விசுவாசிகளாகிய நாம் துன்புறுத்தல்களையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ளும் போது நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம். பவுலின் சோதனைகளின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வது சிக்கலான சட்ட அமைப்புகளை வழிநடத்தும். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றிய நுண்ணறிவை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது அசைக்க முடியாத விசுவாசத்தை வளர்த்துக் கொண்ட பவுலின் முன்மாதிரி நமக்கு சவாலாக காணப்பட வேண்டும். எதிர்ப்புகளையோ அல்லது தவறான குற்றச்சாட்டுகளையோ எதிர்கொள்ளும் போது பவுலை போல தைரியத்தையும் தேவனின் பாதுகாப்பில் இருக்கும் நம்பிக்கையும் பின்பற்ற நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியாக பவுலை போல நாம் எந்த அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய வழியில் செல்லும் போது அவர் நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து மீட்டு நம்மை காத்து வழிநடத்தக்கூடியவர். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஒரு தூஷமாக அதை அகற்றி போட்டு நமக்கு அந்த பிரச்சனைகளை மீட்டுக் கொடுப்பவர். எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அந்த கவலையெல்லாம் போக்கி நம்மை காத்து வழிநடத்துபவர். எவ்வளவு நோய்கள் நொடிகள் வந்தாலும் அந்த நோய் நொடிகளெல்லாம் அவருடைய கருவுகளால் தொட்டு நம்மை சுகமடைந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையால் நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக குடும்பங்களில் நாம் ஜெபத்தின் வழியாக ஆண்டவரை கூப்பிட வேண்டும். குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த குடும்பம் ஆண்டவருடைய குடும்பமாக வாழும். அப்படியாக இந்த நாளில் நாம் பவுலை போல சிறு அளவிலாவது நாம் அவருக்கு முன்பாக, அவருக்கு முன் மாதிரியாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். இப்பொழுது நாம் அனைவரும் காலைக்கு கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நம் பாடல்களை பாடி துதிப்போமாக. Thank you.
இப்பொழுது நாம் ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோம். இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தரணும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம்பின் கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பெற்று தம் சீடர்
அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ஏற்றத்தும் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய போதனைக்கு ஒரு மனப்பட்டு அவருடைய போதனத்தில் பங்குகொள்வோமாக. நம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, பரிபூர்ண மகிழ்ச்சியை கொண்ட உங்களுடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வருகிறோம். எங்கள் துதிகளில் நீர் விரும்பி எங்களிடத்தில் வாசம் பண்ணுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். புதிய கிருபையுடனும் பலத்துடனும் ஒவ்வொரு காலையிலும் எங்களை நீர் சந்திப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். ஆயினும் கூட ஓ தேவனே, நாங்கள் வாழும் பாவமும் நோயுள்ள உலகம் எங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது. உமது மகிமையை பிரதிபலிக்க இந்த உலகில் எங்களை வைத்தவர் நீர்தான். இந்த தீய உலகத்தின் மாசுபாடு மற்றும் மூலலிலிருந்து எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்களுடனும் எங்களுக்காகவும் எங்களிடம் இருப்பதால் எப்போதும் உம்மில் சந்தோஷமாயிருக்க எங்களுக்கு உதவும். பிதாவாகிய தேவனே, பவுலை வழியில் கொலை செய்வதற்காக காத்திருந்து எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பவுலுக்கு எதிராக யூத தலைவர்கள் உதவி கேட்டார்கள். ஆனால் பவுல் தைரியமாகவும் வலிமையாகவும் இருந்தார். எங்களுடைய சபைகளை ஆசீர்வதிக்கவும் மற்றவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதற்காகவும் பவுலின் கடினமான சூழ்நிலைகளையும் இயேசுவின் மீதான அவருடைய விசுவாசத்தையும் பயன்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம், ஊக்குவிக்கப்படுகிறோம். மேலும் இந்த குணாதிசயங்களில் வளர எங்களுக்கு உதவும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் அனைவரும் நன்றியோடு அவரை பாடி துதிப்போமாக.
கடைசியாக நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை முழுவதோடு பெற்றுக்கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாய். நம்ம அனைவரும் தலைவலிக்கு இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்று